ப்ரீ டயபெட்டிஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல மேம். அதுக்கும் வந்து இதில ஹோமியோபதியில ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? நிச்சயமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல நமக்கு சுகர் இருக்கு, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கிறோம்னு தெரிஞ்சா, உடனே நம்ம டயட்டும், மெடிசினே வேண்டாம். ஸோ டயட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸுமே பண்ணாலே நமக்கு சுகர் நார்மல் லெவலுக்கு வந்துரும். வேணும்னா சின்ன சின்ன ஹெர்ப்ஸ் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நீங்க டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு, இப்போ சித்தாலேயே நிறைய மருந்துகள் இருக்கு சுகர் லெவல். ஸோ அந்த ஆவாரை பஞ்சாங்கம்ன்ற மெடிசன் இருக்கு. ஆவாரை குடிநீர் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன மெடிசன்ஸ் அது வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது, வித்தின் ஒரு 40-50 டேஸ்லயே சுகர் லெவல் நார்மலுக்கு வந்துரும். ஓகே. இந்த ஆவாரம் பூ சொல்றீங்க இல்லையா? ஸோ அத எப்படி மேம் யூஸ் பண்ணலாம்? ரொம்ப எப்படி ரெடி சிம்பிள்ங்க. பண்றது அது? இந்த சீசன்ல நல்லாவே நமக்கு ஆமா. கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அந்த ஆவாரை பஞ்சாங்கம்ன்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஓகே. சித்த மருத்துவத்துல. ஆவாரை பஞ்சாங்கம்னா? பஞ்சாங்கம் அப்படின்னா 5. ஓகே. ஆவாரை செடி இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அதனுடைய பூ, இலை, விதை, பட்டை, அதனுடைய பிசின். இந்த ஓ! 5 ஈவன் பொருள். அந்த செடி ஃபுல்லாவே யூஸ் பண்ணலாம். அதுல இருந்து கம் வரும். ஓ! ஓகே. இப்போ பெருங்காயம் ஒரு இட்ஸ் எ டைப் ஆஃப் கம் ஆ. தானே. அதே மாதிரி ஆவாரை செடியில இருந்து நமக்கு வந்து ஒரு பிசின் வரும். அதையும் சேர்த்து மருந்தாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஆவாரை பூவை நம்ம வந்து டீ போட்டு குடிக்கிறோம். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆவாரை பஞ்சாங்கமா பயன்படுத்தி பாருங்களேன். ஸோ சுகர் லெவல் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுவுமே ஸ்பெஷல் மெடிசனா சித்தால இருக்கு. அதே மாதிரி ஆவாரை குடிநீரும் இருக்கு. அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருப்பாங்க சுகர் பேஷண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறவங்களுக்கும் ஆவாரை குடிநீர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் மெடிசன். ஸோ நமக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதால் நிறைய குரு மெடிசன்ஸ் இருக்குது. அது எல்லாமே எடுக்கும்போது சுகர் லெவல் நமக்கு நல்லாவே கண்ட்ரோலுக்கு வந்துடும்.